Hello students, I am Ramanan. In the video class 11 exercise 3.5 இருந்து sum number 9 பார்க்க போறோம். Show that cot of 7 1 by 2 degree equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6. இது ஒரு important 3 mark or 5 markல கேட்கலாம். Okay. இப்போ taking LHS cot 7 1 by 2 degree. Okay. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா cos by sin அப்படின்னு கன்வெர்ட் பண்ண போகிறோம் இல்லையா. நமக்கு தெரியும் cot theta is equal to cos theta by sin theta. இந்த ஃபார்ம் படி நம்ம இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ cos 7 1 by 2 divided by sin 7 1 by 2 degree. ஓகே. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் sin 2 sin 7 1 by 2 டிகிரியை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 2 sin 7 1 by 2 டிகிரி இன்ட்டு இங்கேயே ஏற்கனவே என்ன இருக்குது cos 7 1 by 2 டிகிரி இருக்குது டிவைடட் பை 2 sin 7 1 by 2 டிகிரி இங்கே sin 7 1 by 2 டிகிரி இருக்குது. ஓகே. இப்போ இங்கே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோன்றதை எழுதணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் by 2 sin 7 1 by 2 degree. Okay, in both numerator and denominator. இல்லை மல்டிப்ளை இல்லை இந்த 2 ஓட வேல்யூ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி புரியுதோ அந்த மாதிரி நீங்கள் கன்வீனியண்ட்டாக போட்டுக்கோங்க. ஓகே. இந்த நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 sin a cos a அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் sin 2aன்னு போட்டுக்கலாம். sin 2a அப்படின்னு போட்டுக்கலாம். அது ஃபார்முலா தான். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 sin ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. பாருங்க இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 sin ஸ்கொயர்னு வரும். எப்படி வரும்னா 2 sin ஸ்கொயர் 7 1 by 2 தீட்டா அப்படின்னு வரும். 2 sin ஸ்கொயர் தீட்டா. இந்த 2 sin ஸ்கொயர் தீட்டாவை நான் எப்படி போடலாம் 2 sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus cos 2 theta. இப்போ இங்கே நமக்கு என்னவா இருக்குது 2a இருந்தாலும் சரி அது தீட்டான்னு போட்டாலும் சரி நமக்கு இந்த ஸ்டெப்புக்கு கன்வீனியண்ட்டாக அந்த ஐடென்டிட்டியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டரை இந்த ஃபார்ம் படியும் டினாமினேட்டரை இந்த ஃபார்ம் படியும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ தீட்டா பார்த்தீங்கன்னா 7 1 by 2 இருக்குது. அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 15 by 2. நமக்கு இங்கே 2 தீட்டாவில் வருது. ரெண்டு இடத்துலையுமே 2a 2 தீட்டான்னு வரும்போது இது ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா வி கெட் வாட் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ 2aவையோ 2 தீட்டாவையோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 15 நம்ம போட்டுக்கணும். ஸோ அப்போ இங்கே ஃபார்முலா என்ன ஒரு நியூமரேட்டரில் sin 2a தானே. அப்போ 2aன்றது யார் 15 டிகிரி. டினாமினேட்டரில் அதே மாதிரி 1 minus cos 2 theta அதாவது 1 minus cos 15 டிகிரி. ஓகே. ஏன் 15 டிகிரி வந்ததுன்னு அங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ திஸ் நியூமரேட்டர் கேன் பி ஸ்பிளிட்டட் லைக் sin 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி இல்லையா. இப்போ 40 minus 30 என்ன 15. ஓகே. இதையுமே நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியோ சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரியோ பிளான் பண்ணி தான் செய்கிறோம். அந்தது 1 மைனஸ் காஸ் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி சேம் லைக் நியூமரேட்டர். ஓகே. இது sin a மைனஸ் பி ஃபார்ம்லேயும் இது காஸ் a மைனஸ் பி ஃபார்ம்லேயும் இருக்குது இல்லையா. அப்போ sin a மைனஸ் பியோட ஃபார்ம் என்ன sin a மைனஸ் பியோட ஃபார்முலா sin a cos b sin a cos b minus cos a sin b. நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த ரைட் சைடில் அதுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் எழுதி வச்சுக்கோங்க.
ரிவிஷன் டைமில் நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் செம்ம கேரி அவுட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி ரிவைஸ் பண்ண முடியாது. அடுத்தது காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஆல்ஃபா மைனஸ் பீட்டான் இருக்கும், நான் ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கிறேன். காஸ் ஏ காஸ் பி, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சைன் 45 மைனஸ் 30 அப்படிங்கிறத இந்த மெத்தடில் ரைட் சைடில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டினாமினேட்டரை இந்த பக்கம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சைன் ஏன்றது ஏவோட வேல்யூ, இது வந்து ஏ மாதிரியும் இது பி மாதிரியும். ஓகே, அதே போல் இது ஏ மாதிரியும் இது பி மாதிரியும். ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? சைன் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி இன்ட்டு சைன் 30 டிகிரி. நியூமரேட்டர் எக்ஸ்பென்ஷன் முடிஞ்சது. டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் 45 மைனஸ் 30 இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை மட்டும் காஸ் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி இன்ட்டு சைன் 30 டிகிரி. இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே நியூமரிக்கல் வேல்யூ நமக்கு தெரியும் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் டேபிள்ல இருந்து இல்லையா, இதை அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சைன் 45 1 by root 2 1 by root 2 into cos 30 root 3 by 2 minus 1 by root 2, இந்த டேபிள் வச்சு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம். 1 by 2 whole divided by 1 minus cos 45 1 by 2 sorry 1 by root 2 into cos 30 ஓட வேல்யூ root 3 by 2 plus sin 45 1 by root 2 sin 30 1 by 2. ஓகே, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட், நான் ரவுண்ட் பண்ணுற இந்த பார்ட்டும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ root 3 minus 1 divided by 2 root 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இங்கே அதே போல் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. 1 மைனஸ் இதுவும் டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரும் சேம் தான். அப்போ root 3 plus 1 divided by 2 root 2. இன்னும் இந்த பார்ட் முடியலை, இன்னும் நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம். நியூமரேட்டரில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, ஏன்னா கரெக்டாக அது வந்துருச்சு. 2 root 2 divided by இந்த டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 root 2 மைனஸ் ஆஃப் root 3 மைனஸ் 1, ஏன்னா மைனஸ் உள்ளே வந்துடும், டிவைடட் பை 2 root 2. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டு லெஃப்ட் அவுட் டேர்ம் என்ன வரும், root 3 மைனஸ் 1 நியூமரேட்டர்லையும் 2 root 2 மைனஸ் root 3 மைனஸ் 1 டினாமினேட்டர்லையும் வந்துடும். டினாமினேட்டரில் வந்து ரேஷனல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ டு அவாய்ட் சச் திங் நம்ம இதை காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு இன்னும் இதை கிளியராக எழுதணும். எப்படின்னா root 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2 root 2. இதில் இந்த ரெண்டு செட்டில் இருந்துமே மைனஸ் காமனாக எடுத்துட்டா root 3 ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் root 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2 root 2 மைனஸ் root 3 plus 1, இதனுடைய ரெசிப்ரோகேஷன் தானே, காஞ்சுகேட் தானே, 2 root 2 plus root 3 plus 1 whole divided by 2 root 2 plus root 3 plus 1. ஓகே, இப்போ இது a minus b ஃபார்மில் இருக்குது, இது a plus b ஃபார்மில் இருக்குது. therefore டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a square minus b square ஃபார்ம், அதாவது 2 root 2 whole square minus of root 3 plus 1 the whole square. ஓகே, நியூமரேட்டரில் root 3 minus 1 into 2 root 2 plus root 3 plus 1. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சைடில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. root 3 minus 1 into 2 root 2 இல்லையா. இதை ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 2 root 6ன்னு வரும் மைனஸ் 2 root 2. ஓகே, இந்த பார்ட்டு முடிஞ்சிடுச்சு.
இது வந்து இந்த ரெண்டு பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது a plus b into a minus b லைக் √3 minus 1 into √3 plus 1 இப்படி தானே இருக்குது. அப்போ √3 square minus 1 √3 square minus 1ன்றது 3 minus 1 which is 2. ஓகே, அப்போ நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் 3 டேர்ம். இங்கே இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட் இல்லையா. அப்போ 2√6 minus 2√2 plus 2 நியூமரேட்டர் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இந்த 2√2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 2√2 ஸ்கொயர்னுடைய வேல்யூவை 4 into 2ன்னு எழுதலாம், 8. அடுத்ததா இந்த பார்ட் இருக்கு பாருங்க, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணும். √3 plus 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 plus 1 plus 2√3. ஓகே, அப்போ இதே மாதிரி இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்குது இல்லையா. அப்போ எக்ஸாக்டாக எழுதுறது அந்த எப்படி எழுதலாம்னா 2√2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √3 plus 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதனுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்மு 8ன்னு கொண்டு வந்துட்டோம். மைனஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். இந்த மைனஸ் உள்ளே வரும்போது 4 மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 2√3 மைனஸ் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4 மைனஸ் 2√3. அப்போ டினாமினேட்டரில் 4 மைனஸ் 2√3. இந்த ஸ்டெப்ஸுக்கு இடையில நீங்கள் செய்யும்போது என்ன நமக்கு வரும்னா, இடையில எதை செஞ்சோம்னு நமக்கு ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைட் சைடில் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் போட்டுட்டிங்கன்னா நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணால் கூட இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை மேலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா நியூமரேட்டர்லேருந்து 2 காமனாக எடுத்துடலாம். 2 காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், √6 மைனஸ் √2 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, டிவைடட் பை இதுலேருந்து 2 எடுத்துட்டோம்னா 2 மைனஸ் √3 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா அடுத்தது நம்ம ரேஷனலைஸ் பண்ணி தான் இன்னும் கிளியர் ஆகலது. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் √6 மைனஸ் √2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் √3. அகைன் இதுக்கு கான்ஜுகேட் 2 ப்ளஸ் √3 டிவைடட் பை 2 ப்ளஸ் √3. டினாமினேட்டரோட வேல்யூ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், 1ன்னு வந்துடும். எப்படி 1ன்னா இந்த 2 ஸ்கொயர் இது a plus b into a minus b ஃபார்மில் தானே இருக்குது. நான் இங்கே தனியாக போட்டு காமிக்கிறேன். 2 மைனஸ் √3 into 2 ப்ளஸ் √3 அப்படின்னா இது a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து 4, இதை √3 ஸ்கொயர் பண்ணால் √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 4 மைனஸ் 3 டினாமினேட்டர் 1. ஸோ அப்போ டினாமினேட்டர் 1ன்னு நம்ம இங்கே போட்டுறோம். இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மாக நாம் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2√6 தானே, பெட்டர் அது தனியாக போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், 2√6. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் √18 இல்லையா. அடுத்தது மைனஸ் 2√2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது, அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் √6. அடுத்ததாக இது லாஸ்ட்டாக இது இந்த 1 2ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 2 ப்ளஸ் √3. ஓகே, இதை கேட்டகரைஸ் பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இதை கேட்டகரைஸ் பண்ணணும். இது ரெண்டையும் பாருங்கள், ரெண்டுமே √6ஆ, 2√6லேருந்து ஒரு √6 போச்சுன்னா 1√6, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. அதே போல் ஒரு √3 இருக்குது செப்பரேட்டாக. இந்த 2 வந்து நம்ம என்னென்னு போடலான்னா √4ன்னு போடலாம். ஆன்சரில் பாதி வந்துருச்சு. இப்போ இந்த பார்ட்டை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இந்த பார்ட்னா இந்த பார்ட்டு தான். இந்த 18 நம்ம என்ன செய்யலாம்னா √9 into 2ன்னு போடலாம், மைனஸ் 2√2 இங்கே இருக்கிறது இல்லையா. இப்போ இந்த பார்ட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த 9லேருந்து √3 வெளியில் எடுத்துக்கலாமா, 9லேருந்து வெளியில் எடுத்து 9 வெளியில் எடுத்தால் 3 வந்துடும், 3√2. அப்போ √6 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4, இது 3√2ன்னு வரும். இது ஏற்கனவே 2√2 இருக்குது. இந்த 3ல் 1 போனால் 1, லைக் √6 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4 ப்ளஸ் √2. ஓகே, இதுதான் இங்கே நியூமரேட்டரில் எழுத போகிறோம். √6 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4 ப்ளஸ் √2. இதை ஆர்டர் பண்ணி கரெக்டாக எழுதுனாக்கா √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4 ப்ளஸ் √6. ஓகே, ஸோ சம்மில் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்ன விஷயத்தை ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ்டு. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.